பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. பிராது பிரச்சனையை மட்டும் பேசுங்க. ஏமா துளசி, நான் ஜனனி இல்லைன்னு சொல்லாது தப்பு தானே? ஏம்மா பதில் சொல்லுங்கம்மா. என்னங்க பதில் சொல்லணும்? காவேரி, பஞ்சாயத்து நடக்குது இல்ல, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பேசாம இரு. யாரு பெரியவங்க? இவங்க எல்லாருமா? பஞ்சாயத்துல ஒரு பொண்ணு பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க. இவங்கள பெரியவங்களா? நம்மளும் பொது வெளியில எப்படி நடக்கணும்னு இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கலையா? உங்களுக்கு தெரியுமா? பொது வெளியில எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். என்னங்க பேசுறீங்க? ஆக்க நல்லா தான் இருக்காளா? உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? ஜனனி, சிவா மாமாவை பாரு, துளசிக்காகவே பேசிட்டு இருக்காரு. சிவா, துளசிய பேசினா நீ ஏன் கோவப்படுற? பிரச்சனையே இதுதான். சிவாவுக்கு ஜனனியை விட துளசி தான் முக்கியம். பத்மா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஐயா நல்லா கேட்டுக்கங்க. துளசிக்கு ஒண்ணு இது முத கல்யாணம் இல்ல. இதுக்கு முன்னாடி சேதுன்னு ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான். என்னப்பா நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க ஐயா. அவனை விட அதிகமான சொத்து மச்சாங்கிட்ட இருக்குல்ல, அதான் வீட்டு மருமகள் ஆயிட்டா. என்னையா கன்றாவி இது? ஏமா, பணத்துக்காக எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணலாமாமா? நல்லா போச்சு போ. இந்த பாருமா துளசி, ராஜசேகர் சொல்றது உண்மையா? நீங்க பஞ்சாயத்துல நீங்க கேட்கிற கேள்வியில அந்த துளசி நாக்க பிடிங்கிட்டு சாகணும். எங்களுக்கு என்னப்பா, நாங்க ஏன் எக்கு தப்பா கேள்வி கேட்கணும்? சரியான கேள்விதான். நீ அம்பலத்துக்காரன் மாதிரியே நியாய தர்மம்லாம் பேசாம நல்ல மனசுக்காரனா இருக்க. தம்பி சொல்லிட்டேல்ல, ஊருக்கு முன்னால அந்த துளசி அசிங்கப்படுத்தி அங்க பஞ்சாயத்து மரத்திலேயே தூக்கு போட்டு தொங்க விட்டுருவோம். நீங்க 2 பேர் மட்டும் பேசினா செல்லாது, கூட கொஞ்சம் ஆளுங்களையும் சேர்த்துக்கங்க. அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க.